Hi friends, welcome to Indila's World. And இப்போ டைம் என்னன்னு சொல்லிடுறேன். 10:06 ஆகுது, நைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து மண்டே அண்ட் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் பர்சன்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் அவங்க கிளம்புனோன்னு ரொம்ப ஃபீலிங்காக ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ தூக்கமும் வராது, அதனால் வந்து நம்ம சரி ஒரு சின்னதாக வீடியோ வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? வாட் இஸ் இன் மை ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஓகே, வாங்க நம்ம டைரெக்டாக உள்ள என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் இன் மை ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் அவுட்டர் மை ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு பார்க்கணும். இப்போ நான் எதுவுமே க்ளீன்லாம் பண்ணல, எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணலை. ஏன்னா வந்து நம்ம நேச்சுரலாக எப்படி வச்சுருக்கோமோ அப்படி காமிச்சா தான் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நேச்சுரலாக என்ன நான் இந்த இதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பாருங்கள், இங்கே ஒரு டேபிள் இருக்கா, இங்கே டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே இது ரெண்டுமே இருந்துச்சு. ஓகே, இந்த 2 டப்பா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு மேலே தான் இந்த ஆயில் இந்த பக்கத்தில், ஆனால் அந்த ப்ளூ டப்பாக்கு மேலே இந்த எல்லோ டப்பா இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஏன் அரேஞ்ச் பண்ணலன்னு எனக்கே தெரியல, ஆனாலும் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் இது ஒரு குட்டி பாக்ஸ் இருந்துச்சு. அண்டு இது பாருங்கள், மை கிளிப்பு அண்ட் ஒரு முடி இருக்கிற ஒரு சீப்பு. ஓகேங்களா, இவ்வளோ வரைக்கும் இருக்குது இப்போ என்கிட்ட. அப்புறம் என்ன ஊற்றி போகுது, கவுத்துக்கிச்சு நாளைக்கு ஆகுது. அண்ட் வாட் இஸ் இன்னர் மை ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு காமிக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். இது செலக்ட் பண்ணியிருந்து பார்த்திங்கன்னா எங்கள் லாவண்யா தான் செலக்ட் பண்ணியிருக்கா. உண்மையாகவே சொல்கிறேன்ப்பா, என்னோடய ஐட்டம்ஸ் வந்து ஒரு 2-3 ஷெல்ஃப் வரும். லைக் ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக வந்து இன்னொன்றில் ஒரு ஆஃப் வைக்குவேன், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோ திங்ஸுமே வந்து இதிலே செட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய திங்ஸ் வந்து இது மாதிரி கச்சாமுச்சான் மேலே வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் செட் பண்ணணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா காது கொடாயிரம் அந்த பட்ஸ் போலிங்களா, அது இது வந்து என்னோடய ஸ்டிக்கரு. அண்ட் இது வந்து ஒரு பெயிண்ட் டப்பா. இது என்னென்னா பைஸ் டேப்லெட்டு. அண்டு இது வந்து லைக் பின் போட்டு போலிங்களா அந்த பாக்ஸு. இல்லைன்னா நான் என் வீட்டு பூஜைக்கு வந்து சாரீ பின்னெல்லாம் காலி பண்ணிட்டேன். இப்போ அந்த 4 பின்னை காப்பாற்றி எங்கெங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏபின் போட்டு போலிங்களா, ஏபின்ங்கோ கிளிப்புங்கோ அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்டு இதில் பார்த்திங்கன்னா இது பல ஆண்டு காலமாக இது ரொம்ப முக்கியமானது, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது லேடிஸ்க்கு. ஸோ பிஎன்சிபி எப்போல்லாம் தலை அரிக்குதோ போட்டு டர்ரு புருன்னு வாங்கினேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பல ஆண்டு காலமாக நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது எங்கள் மம்மி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 வாங்கினேன், ஒன்று வந்து எங்கள் மம்முக்கு கொடுத்தேன், இது வந்து நான் வச்சினேன். அண்ட் இது வந்து இப்போ கொஞ்சம் நாள் இருக்கும், ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். அப்போ வந்து சரவணாவில் வாங்கினேன், ஆனால் இது ஏன் வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, வாங்கி பத்திரமா வச்சுருக்கேன். அண்டு இது பார்த்திங்கன்னா நான் கும்டிப்பூண்டியில் சென்ட் மேரிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து டீச்சர்ஸ்லாம் கிறிஸ்மஸ் கிறிஸ்டைல் விளையாடுவாங்க. ஸோ அப்போ கொடுத்தது தான் எனக்கு இது. இதெல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த சாரீ கூட ஃப்ராக் தச்சு வச்சுருக்கேன், ஒரு மாதிரி பிங்க் வித் ப்ளூ டிசைனாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த சாரீ. ஸோ அதுக்கு மேட்சிங்காக கொடுத்தாங்க. அண்டு இதுவுமே எங்கள் மம்மி கொடுத்தது தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸு இதுவுமே எங்கள் மம்மி கொடுத்தது. பல ஆண்டு காலமாக இதிலே இருக்குது. யூஸ் பண்ணியான்னு கேட்டிங்கன்னா பண்ணுவேன், அப்புறம் கைட்டி வச்சிடுவோம், அவ்வளோதான். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் எப்போவுமே ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் ஸ்டிக்கர் வாங்கினேன்னா எங்கள் காவியாவும் நானும் அப்போ சின்ன வயசுலலாம் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஏதாவது வாங்கினோம்னா சப்போஸ் நான் அவளுக்கு ஏதாவது எடுத்து வைப்பானா, அவங்க அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இப்போலாம் வந்து எங்கள் மம்முக்கு கொடுப்பேன், ஆனால் அவளுமே வச்சுக்க மாட்டா. இருந்தாலுமே என்ன பண்ணுவான்னா அதை இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டிக்கர்ஸ்லாம் கட் பண்ணிடுவேன். எப்படின்னா எனக்கு ஃபுல்லாக வாங்கி கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ ஒரு ஸ்டிக்கர் பெரிய பேக்கெட் வாங்கினோம்னா அதை கட் பண்ணி அவளுக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி எடுத்துப்பேன். ஸோ இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், அவள் சின்னதே வைக்க மாட்டாள், இதெல்லாம் சுத்தமாகவே வைக்க மாட்டாள். இது ஏன் இது கொடுத்தனா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் கட் பண்ணியிருக்கு. ஸோ அதோ 2 பீஸாக நான் இதை வச்சுருக்கேன். ஸோ இதோ இதில் கொடுத்துருப்பேன் அவளுக்கு, ஏன்னா இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஒயிட் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சுப்பா, அதனால அதெல்லாம் கொடுத்துருப்பேன். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் லத்தாக்கா கொடுத்த ஸ்டிக்கர். ஸோ நான் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் வைக்கவே மாட்டேன். அண்ட் உங்களுக்கு ஒன்று வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கும்னு. ஸோ ஆரஞ்சு கலராக பிங்க் எடுத்துகிட்டு வச்சு காமிக்கிறேன். இது எங்கள் அக்கா கொடுத்தது, பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கா. நல்லா இருக்கா?
ஸோ இதெல்லாம் பார்ப்பேன், அழகாக இருக்கும். ஆனால் நான் எனக்குன்னு வாங்கி வச்சிருந்து கிடையாது. ஆனால் எங்கள் லத்தாக்கா வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாங்கலான்னு போய் தான், இது ரொம்ப கொஞ்சம் பெருசாகிடுச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி வாங்கலான்னு போய் தான் சரி நம்ம சுடிதாருக்கெல்லாம் போடுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டியாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுக்குன்னா இது கொஞ்சம் குட்டி, ஆனால் இதில் ஃபுல்லாக ஒரு கோல்டன் ஸ்டோன், இதில் ஃபுல்லாக ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் வரும். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிற ஸ்டிக்கர் பேக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் நான் ரெகுலராக வைக்கிறது பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சுருப்பேன். ரெகுலராக எது வைப்பேன்னா அதை பாருங்கள், இந்த மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது பாருங்கள், கலர் கலர் குட்டி குட்டியாக. ஸோ இந்த மாதிரி வைப்பேன். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், மோஸ்ட்லி நான் வைக்கிற சைஸ் வந்து இதுதான், இது இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் கலர் கலராக, இதுதான் வைப்பேன். அண்டு டியூஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி டைமில் நான் வைக்கிற ஸ்டிக்கர்ஸ் வந்து இது மோஸ்ட்லி இது தான் வைப்பேன், ரெட் கலர் தான் வைப்பேன். ஸோ அவ்வளோ அதனால தான் கலர்ஸ் வந்து எப்பயாவது மேட்ச் பண்ணிப்பேன், அதனால் நான் எடுத்து இங்கே பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த இது சொல்கிறேன், உண்மையாகவே இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு அவரு கூட தெரியாது. அண்ட் இது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டுப்பா இதுதானா, இதை ஏன் வாங்கினேன்னே தெரியல. ஃபஸ்ட்டு ஒன் வந்து அந்த டர்மரிக் வாங்கினேன், கிருத்திக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஃபேஸ் க்ரீம் மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம்னு இருக்குது. ஆனால் இது போட்டால் மூஞ்சியெல்லாம் இன்னும் கொடூர கொலையாகிடுது. பட் வந்து மேக்கப் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போடுவோம்ல, அப்போ வந்து பேசிக் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இது, அவ்வளோதான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லாக்மியோட க்ளோயிங் க்ரீம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஷைனிங்காக சிக்கி சிக்கின்னு இருக்கும், அவ்வளோதான். இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் சான்ஸே கிடையாது. வாங்கினேன் எப்பயாவது, லைக் ரொம்ப இந்த இடம் இங்கே இங்கே குட்டி ஒன் ட்ராப் காமிக்கிறேன் பாருங்க, இதுவே பெருசு தான், இதை பாருங்க. ஆமாம் கீழே போட்டு வச்சாச்சு. ஓகே, இதை பாருங்க, குட்டி ஒன் ட்ராப்பு. ஸோ இது என்ன பண்ணுவோன்னா, இங்கே ஒன்று, 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 ஃபுல்லாக வந்து இந்த கோலத்துக்கு புளி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு விட்டுட்டு அவ்வளோதான், டச்சா அவ்வளோதான். இது மிச்சம் இருக்குது, என்ன பண்ணோன்னா நல்லா கையிலலாம் பூசிப்பேன், நம்ம கையெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இந்த லூமின் இந்த க்ரீம் போயிட்டுருக்கேன்ல லாக்மி, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் லாக்மி வந்து எனக்கு செட் ஆகாது, பட்ஜெட் பற்றாக்குறையால் வந்து நான் இதை வாங்கிக்கிறேன், வேறு வழி இல்லாமல். ஆனால் வாங்கி அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா மெபலை இந்த ஃபவுண்டேஷன் இது ஒன்று இருக்குது, அண்ட் T30 ஒன்று இருக்குது. இது காலி ஆயிடுச்சு, இது வெறும் டப்பா தான் வச்சுருக்கேன். இது ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே போடுவியான்னு பார்த்தா எதுவுமே சொல்ல இல்லை, ஓகேங்களா. அண்ட் இந்த கிளாஸில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஜூஸ் கிளாஸு. நாங்கள் வந்து பொன்னேரியில் எக்ஸாம் எழுதுவோம், எக்ஸாமுக்கு போவோம், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ண எக்ஸாம் எழுத போவோம். ஸோ அங்கே வந்து இந்த 10 ரூபா கடைன்னு போடுவாங்க இல்லைங்களா, அப்போ நானும் மம்மியோ தான் போவோம். அங்கே போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆசை கிளாஸ் பாட்டில் இது வாங்கணும்னு சொல்லிட்டு, கிளாஸில் இந்த மாதிரி டம்ளர் மாதிரிலாம். ஸோ அதுக்கு வாங்கினது. கடைசியில் நான் ஜூஸ் குடித்ததுக்குன்னா வாஷ் பண்ணி கவுத்து வச்சது தான் ஜாஸ்தி. அதனால் நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் அது பாருங்கள், இந்த லிப்ஸ்டிக்கு, இது வந்து லிப் க்ளாஸ் டாஸ்லர், இது வந்து பிளெயின் லிப் க்ளாஸு, வெறும்னா பிளெயினாக இருக்கும். ஸோ அவள் தான் அதில் வந்து என் வீட்டுக்காரர் இந்த க்ரீம் ஒன்று வச்சுட்டாரு, ஓகேங்களா. அண்ட் உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சின்ன வயசுலேருந்து நான் யூஸ் பண்ண ஒரே ஐட்டம் இது தான். என்னென்னா இது ஹிமாலயாவில் இருக்குது. நான் வந்து ஜான்சன் யூஸ் பண்ணுவேன், எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டு பிசன்னு இருப்பேன், குளிச்ச மாதிரியே இருக்க மாட்டேன், உண்மையாகவே சொல்லணும்னா நல்லா வச்சுருக்கோம் இந்த குட்டி கிளாஸில். அண்ட் இதில் வந்து இன்னொரு இதுவுமே பெரிய கிளாஸ் தான். இந்த பெரிய கிளாஸில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பைரி கூட முடிஞ்சிச்சு, இது பல ஆண்டு தனிக்கு கல்யாணத்துக்கு வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இது வந்து மெபலை, இது வந்து இது என்னதுடா இது நான் இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்க வாங்குவோம் இல்லைங்களா, அது. இது வந்து மஸ்காரா. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஏன்னா நம்மளுக்கு செட் ஆகுறதே இல்லை. அண்ட் ஒன்று ஐப்ரோ பென்சில், இது ஒரு கிளாஸு. இதில் என்னென்னா என் வீட்டுக்காரர் தோணுன்னா இதில் போட்டுப்பார்,
நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அண்ட் கீழே 3 இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லைங்களா, கொஞ்சம் காலி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது 3க்குமே கொஞ்சம் கொஞ்சம் லிப் க்ளாஸ் போட்டு வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம். இதில் பார்த்து வேண்டாம், கண்ணாடி பார்த்து வைக்கிறேன். எப்படி தெரியுறேன்னா இப்போ பாருங்க என்ன குங்குமம். ஓகே, அண்ட் இது 2 முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் அப்படியே வந்துடலாம். சரியா, இதில் வந்து குட்டி கத்தி இருக்குது, சின்னோண்டு கத்தி ஒன்று. இதில் வந்து த்ரெட் கட்டர் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நானே வந்து ஐப்ரோ த்ரெட்டில் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக வச்சுருந்தது. இப்போ பண்ணுறதில்ல, நானே இது வச்சு பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஏதோ பாப்பாவோட அந்த ஃபேனு நினைக்கிறேன். இது விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இல்லை 2 துணி தைக்க ஊசி இருக்குது. இது வந்து அந்த இது எடுப்போம் இல்லைங்களா ஃபோன்லலாம், லைக் அந்த மெமரி கார்டெலாம், அந்த இது ஒன்று இருக்குது. அவ்வளோ இது வந்து ஆகுது. அண்டு இது இந்த கீழே இருக்கிற மொத்த ஐட்டமுமே ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இது வந்து இது ஒன்று தான் நாங்கள் எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவேன். இது வந்து அவரது பவுடர், இது அவரது க்ரீம், இது அவரோட ஆயில். ஸோ நம்ம ஐட்டம் எல்லாம் தூக்கி நம்ம ஐட்டம் கிட்ட வச்சுக்கணும். அப்புறம் வச்சுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைரி வச்சுருக்கேன். நிறைய இருக்குப்பா வைக்க, ஆனால் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. இதை பாருங்கள், இது பஞ்சு. ஸோ பஞ்சு கூட இதுக்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாமே நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுன்றதால. அண்ட் இந்த பக்கம் பாருங்கள் என்ன இருக்குது. இது ஃபுல்லாக காலியாக தான் இருக்கும். பாருங்கள், காலியாக இருக்கா, காலியாக இருக்கா, காலியாக இருக்கா, காலியாக இருக்கா, காலியாக இருக்கா. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கூட காலியாக தான் இருக்கும் எல்லாமே. இதில் என்னென்னா என்னோடய ரப்பர் பேண்ட் இது ரொம்ப தேடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரப்பர் பேண்டு இது வந்து கன்சீலர் கரெக்டர் இது இன்சைட் இது வாங்கியிருந்தோம், கன்சீலர் பேலட் இது. ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பிராண்டுன்னு கூட அலைஞ்சு போச்சு. இது வந்து ஃபுல்லாக ஹைலைட்டர்ஸ். இது ஹைலைட்டர் தான். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி எல்லாம் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மேட்ரே இல்லை. இது எப்படி நான் யூஸ் பண்ணுறேனே தெரியல. இது வந்து 350 ருபீஸு. இது வந்து 210 ருபீஸ். ஓகேங்களா, இது ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து முக்கியமானது நம்ம லேடிஸ்க்கெல்லாம் பின்னு கிளிப்பு இதெல்லாம் உட்பட்டது தேடணும். இது வந்து எங்கள் ஃபேமிலி பவுடர். ஏன்னா நாங்கள் எல்லாருமே பேபிஸ் மாதிரி, அதனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஹிமாலயா பேபி பவுடர். தெரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ இதை மூடிடுவோம். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்றத செகண்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எப்பவும் போல் பவர் கிடைக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஏதாச்சும் கொஸ்டின் பண்ணணும், இல்லை வந்து எங்கே வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வரும் நான் நினச்சி பார்க்கல. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் வாங்கி கொடுத்தவங்களுக்கு. உண்மையாகவே நான் வாங்கலை, எங்கள் தம்பி வாங்கி கொடுத்தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸிங் ஏஞ்சோன்னே பார்ப்பேன். என்ன பார்க்கல, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்ப்பேன் எப்படி இருக்குது. அச்சோ இதெல்லாம் ட்ரெஸ் ஆயிடுச்சு, முதல்ல தொடச்சி தான் வேறு வேலை பார்க்கணும் அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் கட்டாயமாக முடியாது. அதோட நைட் ஆகிடும், திருப்பி தூங்கி திருப்பி நெக்ஸ்ட் டே அதே மாதிரி நினைப்பேன். திருப்பி முடியாது, திருப்பி தூங்கிட்டேன். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மேலே மட்டும் கிடையாது, கீழவும் ட்ராஸ் இருக்குது. ஸோ அதையுமே சேர்த்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2ல் பார்ப்பேன். மறக்காமல் பார்ட் 1 பார்த்துருங்க, பார்ட் 2 பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல், பாய்.